ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துரும். அதில இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம். அதே நேரத்தில நம்ம சேனல் வீடியோவ பார்க்கறதுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கனாலும், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கதைய எண்ட் வரைக்கும் கேட்டுட்டு அப்படியே ஒரு லைக் குடுத்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை, சிறுகதை மன்னன் புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய கொன்ற சிரிப்பு அப்படிங்கிற ஒரு சரித்திர சிறுகதை. புதுமைப்பித்தன் சின்ன வயசுலயே காலமாயிட்டாரு. ஆனா அவரு படைத்த படைப்புகள் இருக்கே அப்பப்பா! பேர் சொல்லக்கூடியது. காலத்தால் அழியாத ஒரு படைப்புகள். அவர் எழுதினது எல்லாமே, அவருடைய நூல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த கதையில நெறைய விஷயம் சொல்லியிருக்காரு. நெறைய நம்ம சிந்தனை செய்யக்கூடிய அளவுல இந்த ஒரு சரித்திர சிறுகதை இருக்கும். கேட்கலாம். புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய நூல்கள் தமிழக அரசால நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. அவர் எழுதின சிறுகதை கொன்ற சிரிப்புங்கிறது அதுல ஒரு நூல் தான். அதனால அது பொது காப்புரிமைக்கு கீழே வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கொன்ற சிரிப்பு சரித்திர சிறுகதை. சோழ சாம்ராஜ்யத்தின் கடைசி உயிர்ப்பு. அந்தகன் என்ற சோழன் பழைய வீர வம்சத்தின் கனவுகளையெல்லாம் பாழாக்கி படாடோபத்திற்கும் வீண் மிடுக்கிற்கும் மட்டும் குறைவில்லை. பொம்மை அரசனாக அந்த வீரர்களின் சிங்காதனத்தை அபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான். தெற்கே பாண்டியர்கள் இவன் நாடுகளை கபலீகரித்து விட்டனர். மேற்கே சேரர்கள். அவர்கள் எந்த நிமிஷத்தில் இவன் சிங்காதனத்தையே காலி செய்து விடுவார்களோ. வடக்கே அம்மம்மா, எத்தனையோ பெயர் தெரியாத அரசர்கள். அவர்களில் புதிதாக என்னமோ மிலேச்சராம், துருக்கராம், இன்னும் எத்தனையோ பேர். அந்தகன் மனிதன் தனக்கு நித்திய வாழ்வு என்று மணப்பால் குடிப்பது போல் கவலையின்றி அரசாண்டு கொண்டிருந்தான். அதுவும் சம்பிரதாயமாக அவன் ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக பாவனைதான். மருதனூர் என்பது ஒரு சிறு கிராமம். இயற்கையின் எழில் கொழிக்கும் ஒரு தனி. என்ன சொல்வது? வனப்பை வர்ணிக்க அந்த கிராமத்தின் தவப்புதல்வன் அந்த இயற்கை அன்னையின் தாய்ப்பால் பருகிய கானப்பிரியன்தான் பாட வேண்டும். என்னால் கூற முடியும். அவன் அங்கு யாருக்கு பிறந்தான் என்று ஊராருக்கு தெரியாது. ஒரு நாள் இரவு குழந்தை ஒன்று காளி தேவியின் கோயில் வாசலில் தாயை நோக்கி அழுதது. எந்த தாயை நோக்கியோ, அந்த தேவிதான் அருளினாலோ என்னவோ. அதிலிருந்து காளி கோயில் பூசாரி எடுத்து வளர்த்தான். காளியின் புத்திரன், பூசாரியின் வளர்ப்பு பிள்ளை. இதுதான் கானப்பிரியனின் இளமை சரிதம். அந்த மோகனமான பொழுதிலே இயற்கை தாயின் காளியின் கோர ஸ்வரூபத்திலே குதூகலித்து குரல் எழுப்பும் பறவைகளிடத்திலே அவன் கல்வி கற்றான். அது கானமாக, கவிதையாக எழுந்தது. எல்லோரும் கானப்பிரியன் என்றார்கள். அவனும் கானப்பிரியன் என்று தன்னை அழைத்துக் கொண்டான். எப்பொழுதும் அந்த தடாகத் துறையிலே என்ன அதிசயமோ, கானப்பிரியனை அங்கு காணாமல் இருக்க முடியாது. இல்லாவிட்டால் குரல் எழுப்பும் குயில் கிளைகளின் அடியில் அவன் நின்று கவனித்துக் கொண்டிருப்பதைக் காணலாம். அப்பொழுது அவன் கண்கள் அவை என்ன தெய்வ தரிசனத்தை கண்டனவோ, அவற்றில் என்ன கனவு, எவ்வளவு உற்சாகம்! என்ன என்ன என்று என்னால் சொல்ல முடியுமா? கவிஞனை கேட்டு பார்க்கவும். கானப்பிரியன் சங்கோச பிராணி. மனிதர்கள் என்றால் அவன் உற்சாகமெல்லாம் எங்கோ பதுங்கி ஒடுங்கிவிடும். அதிலும் பெண்கள் கேட்கவே வேண்டாம். அவனிடம் பேசுவது என்றால் எல்லோருக்கும் ஆசை. அவனுக்கு மட்டும் கூச்சம். அவனை பார்ப்பதிலே ஒரு தனி பெருமை. ஊர் அம்பலக்காரரின் மகள் பெண்களின் லட்சியமாயும் ஆண்களின் கனவாயும் இருந்தாள். அவள்தான் அவனை எப்படியோ பேச வைத்து விட்டாள். அவன் உள்ளத்தை அறிந்தவள் அவள் ஒருத்திதான். அவன் கவிதையின் கனிவை கண்டவள் அவளே. அவளை சாயங்காலம் சந்தித்தால் கானப்பிரியனுக்கு புதிய பாட்டுக்களை தேவி அருள் புரிவாள். நாவில் சரஸ்வதி நர்த்தனம் செய்வாள். இவர்கள் கூட்டுக் களியிலே, தனிப்பட்ட கனவிலே, தேவியின் பாதுகாப்பிலே உலகத்தின் லட்சியம் மறைந்து வாழும். அவள் பெயர் காவேரி. அன்று காவேரியின் கன்னி எழில் கம்பனை வளர்த்தது. அது பழைய கதை. இப்பொழுது காவேரி இந்த காவேரி.
அன்று காவேரி ஜலம் எடுத்து வர சற்று தாமதம். கானப்பிரியனுக்கு குயில் சொன்ன கதையையும் மலர் பாடிய பாட்டையும் அவளுக்கு சொல்ல ஆவல். அந்த சூரியஸ்தமனத்தை அவளிடம் காண்பிக்க அதோ அவள் வருகிறாள். ஆசை காவேரி. கானனா, வா வா என்று குடத்தை ஜலத்தில் நழுவ விட்டு அவன் மீது சாய்கிறாள். இன்று ஏன் இவ்வளவு நேரம்? போ. அந்த குயில். கானா, இன்று உனக்கு ஒரு சமாச்சாரம். நீ ஏன் உன் கவியை கொண்டு மன்னனிடம் பரிசு பெறக்கூடாது? இன்று யாரோ ஒரு கவியாம் போகிறானாம். அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். நீ பாடுவதில் 100ல் 1 கூட இல்லை. வெறும் வார்த்தை குப்பை. நீ ஏன்? நானா? அரசனிடமா? நானா? ஏன் கானா? நாம் இருவரும் என்று தழுவி குலைந்து அவன் கண்களில் உற்று நோக்கினாள். இருவரும் ஐக்கியப்பட்ட வாழ்க்கையின் கனவு அவள் கண்களில் தவழ்ந்தது. காவேரி, உனக்காக நான் போகிறேன். என்ன கானா? எனக்காகவா? இல்லை கண்ணே, நமக்காக. சற்று மௌனம். இருவரும் தழுவி நிற்கின்றனர். அந்த மௌனத்தில் அவர்கள் அறிந்தது எவ்வளவோ. சோழ சமஸ்தானம். அந்தகன் கொலுவில் உல்லாசமாக இருக்கிறான். பக்கத்தில் அவனது பிரியை, அதாவது மரியாதையாக வைப்பு வாசந்திகை என்ற ஆந்திர பெண். மற்ற பக்கத்தில் அடைப்பை தொழில் புரியும் பணிப்பெண்கள். இடையில் மெல்லிய கலிங்கம். மேலே முத்துவடக்கச்சு. சற்று கீழே இவனுக்கு ஏற்ற மந்திரி பிரதானிகள். அவன் நாட்டிலே மாதம் 3 மழை பெய்து வருகிறதா? திருடர்கள் கொஞ்சமாக கொள்ளையடிக்கிறார்களா? அந்நியர் வசமாகாமல் இன்னும் எத்தனை பிரதேசங்கள் வரி வசூலிக்க இருக்கின்றன என்பதை படாடோபத்துடனும் கூளை கும்பிடுடனும் சமூகத்தில் தெரிவித்துக் கொள்ளும் மந்திரிகள். சேவகன் ஒருவன் ஒரு ஓலையை கொண்டு வந்து அடிபணிந்து நிற்கிறான். அரசன் அதை தொட்டுக் கொடுக்க கற்று சொல்லி பிரித்து, ராஜாதி ராஜ ராஜகம்பீர அந்தக சோழ மண்டலாதிபதி சமஸ்தானத்திற்கு கானப்பிரியன் எழுதி கொண்டது. எனது கவியை சமூகத்தில் அரங்கேற்ற ஆசை. கானப்பிரியன் என்று படித்தான். என்ன வாசந்திகா? வரட்டுமே. இந்த நடிகைகள் கொஞ்சம் நன்றாக பாடி ஆடுகிறார்களே. இருக்கட்டும், அவன்தான் வரட்டுமே. சரி சேவகா, வரச்சொல். கானப்பிரியன் உள்ளே வருகிறான். இயற்கையின் நிமிர்ந்த நடை, நேர் நோக்கு, கண்களில் ஏதோ தோன்றி மறைந்த ஒரு கனவு. சபையை பார்க்கிறான். செயற்கையின் திறன், பெருமிதம், இருமாப்பு எல்லாம் சற்று மலைப்பை உண்டு பண்ணுகின்றன. கவிஞன் அரசரை பார்க்கிறான். அந்தகன் கானப்பிரியனை பார்க்கிறான். வாசந்திகை இருவரையும் நோக்குகிறாள். இருவரையும் வெல்ல ஒரு வலைவீச்சு. உலகத்தின் சக்தி அவள் காலின் கீழ். ஏன் உலகத்தின் லட்சியம் அத்துடன் இருக்கக்கூடாது? கானப்பிரியன் அவளை கவனிக்கவில்லை. அரசனை நோக்கி பாடுகிறான். ஒரு காதல் பாட்டு. அந்த காலத்திலே பாட்டுடை தலைவன் பரிசில் கொடுக்க வேண்டிய அரசனாக இருக்க வேண்டியது மரபு. அதெல்லாம் நினைக்கவில்லை. ஏன்? அவனுக்கு தெரியாது. அவனது காவிரியின் காதல், அவள் கண்ணி எழில், வாழ்க்கை கனவு எல்லாம் கவிதையாக வடிவெடுத்து பொங்குகிறது. கம்பீரமான மோகனமான குரலிலே பாடுகிறான். அங்கிருக்கும் சிங்காதனம் கூட உருகி சிறக்கம்பம் செய்யும் போலிருக்கிறது. ஏன்? கம்பன் குரலை கேட்டதுதானே. அங்கு 2 உள்ளங்களை அது தொடவில்லை. ஒன்று வெற்றியை நினைத்து வலை வீசிய கண்களை உடையது. இன்னொன்று அவளை குறித்து பாடுவதாக, அவள் மீது அனாவசியமாக காதல் கொண்டு விட்டதாக நினைத்த நெஞ்சம். பாட்டு முடிந்தது. எங்கும் நிசப்தம். திடீரென்று ஆஸ்தான மண்டபமே எதிரொலிக்கும்படி எக்காலச் சிரிப்பு. ஏளனத்திலே, பொருளற்ற கேலி கூத்திலே, கீழ்த்தர காமச் சுவையிலே தோன்றி அலைமேல் அலையாய் எழுந்த அந்தகனின் எக்காலச் சிரிப்பு. சபாஷ், வென்று விட்டாயடி வாசந்திகா என்று அவளுக்கு கீச்சங்காட்டிக் கொண்டு அவசரத்தில் எச்சிலை ஸ்படிகத்திற்கு பதில் யார் முகத்திலோ உமிழ்ந்து விட்டான் அவன். இருந்தாலும் உற்சாகம் ஓயக்கானோம். என்ன இருந்தால் உன் அழகு இப்படியல்லவா சபையில் இருக்க வேண்டும்? 100ல் 1 பெண்.
நீதான் என் அரசி என்று இன்னும் இடி இடி என்ற ஒரு சிரிப்பு. இது ஓயுமுன் கானப்பிரியன் அங்கு இல்லை. கானப்பிரியனுக்கு உடலெல்லாம் குன்றி உயிர், உற்சாகம், கவிதை யாவும் குவிந்தன. நெஞ்சில் இந்திர தனுசால் அடிபட்ட மாதிரி பொருளற்ற அர்த்தமற்ற மிடுக்கு, படாடோபம். அரசியலாம், பரிசிலாம், சீச்சி. அன்று இருட்டிய பின் காளி கோயிலின் முன் கானப்பிரியன் தலைவிரி கோலமாக கிடக்கிறான். வெளியே இருந்த இருள் அவன் உள்ளத்தை கவ்வியது. இருளில் ஓர் உருவம். காவேரி, கானப்பிரியா. பதில் இல்லை. ஓடி வந்து தரை மீது கிடந்த தனது எடுத்து மடிமீது கிடத்துகிறாள். மார்புடன் அணைக்கிறாள். கானா, என் பிரியா, உன் அன்பிலே, தேவி அருளிலே. அவ்வளவுதான். கானப்பிரியனின் உயிர் தேவியின் திருவருளை நாடிச் சென்று விட்டது. அடி காவேரி, உனக்கு வேண்டுமடி. கம்பனையே பாடுபடுத்திய சோழ பரம்பரை அல்லவா உனக்கு வேண்டும். ஏன் உன் பிரியனை அனுப்பினாய்? அடி காவேரி. புதுமைப்பித்தன் எழுதிய கொன்ற சிரிப்பு சிறுகதை முற்றும். 1940 வெளியான சிறுகதை. கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர். நன்றி.